என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. நீ வாழ்க்கையில் நன்றாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே அங்கு தலைகீழாக மாறிவிடும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சியினை செய்ய துணிந்து நிற்கிறார்கள். அதை முன்கூட்டியே உனக்கு உணர்த்திவிட்டால் என் குழந்தை நீ தப்பித்துக் கொள்வாயல்லவா? வாழ்க்கையில் நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இந்த நேரத்தில் உன்னை அழிக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் சிலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை உன் வராகி அம்மாவால் புரிந்து கொண்டு இருக்க முடியாது. அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. ஆனாலும் நீ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எச்சரிக்கவும் நான் வந்துவிட்டேன். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஆசைகள், பல கனவுகள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ இன்பங்கள், துன்பங்கள் என்ற பலவற்றை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். இன்னமும் அது உனக்கு முடிவு பெறாத நிலையில் இன்னும் எத்தனை சோதனைகள் வரப்போகின்றதோ, எப்போது என் கனவுகளெல்லாம் நினைவாகும் என்று நீ மனதில் நினைக்கின்றாய். உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி நான் நினைத்தது நடந்தே தீர வேண்டும் என்ற வெறி மட்டும் உன் பிள்ளையாகிய உன்னிடம் இருந்து கொண்டிருக்கிறது. சிறு கவலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ என்னிடம் ஏனம்மா எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறீர்கள், ஏன் நான் மட்டும் இவ்வளவு அனுபவிக்கின்றேன், இத்தனை கஷ்டப்படுகின்றேன், எல்லோரும் உதவி செய்வதற்கு என்று நிறைய பேர் இருக்கின்றார்கள், ஆனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத சூழ்நிலையில் என்னை தள்ளிவிட்டீர்களே என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் எத்தனையோ தடைகளை தாண்டி நிற்கும் பொழுது இன்னும் ஏன் என்னை வேதனைக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்போது அடைகின்ற இந்த மனம் முன்னோக்கி செல்கின்ற பாதையை தடுத்து நிறுத்தும். என் தங்கமே, இழுக்கும்போது உன்னுடைய பலவீனம் அல்லவா ஒரு விஷயத்தை நினைத்து நீ வேதனைப்படுவது என்பது உன்னை மிகவும் பலவீனமாக மாற்றி கெடுத்துவிடும். அதனால் என் தங்கமே, நீ உன்னை பலவீனமாக ஆக்கக்கூடிய செயல்களை ஒருபோதும் செய்து விடாதே. இதுதான் உன் வாழ்க்கையை கெடுப்பது என்பதை நீ புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் ஒருபோதும் நீ பலவீனம் ஆகிவிடக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை யாருக்கும் காட்டக்கூடாது என்றுதான் நீ நினைத்து நடக்க வேண்டும். உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வர முடியாத அளவிற்கு நீ நிச்சயமாக தைரியமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன் பலவீனமே உன்னுடைய இலகிய மனம்தான். உன்னுடைய இலகிய மனமும் யாருக்கும் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால், உனக்கு இல்லை என்றாலும் உடனடியாக நீ ஓடி சென்று அவர்களுக்கு கொடுக்க துணிந்து நிற்பாய். அது மட்டும் அல்லாமல் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஒருபோதும் நீ தாங்கிக் கொள்ள மாட்டாய். மேலும் யார் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நல்லபடியாக பேசினாலும் நீ உன் மனதில் இருக்கின்ற அத்தனையும் கொட்டி தீர்த்து விடுவாய். மனதிற்குள் ஒளிவு மறைவு என்பதே கிடையாது. எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய். இதைத்தானே அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உன்னிடத்தில் இது போன்ற குணங்கள் இருப்பதால் தானே உன்னை அவர்கள் எளிதாக ஏமாற்றிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் உன்னுடைய நினைப்பை நீ பொய்யாக்க வேண்டும். உன்னுடைய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. உன் கைகளில் வந்து சேரப்போகின்ற நேரம், உன்னுடைய நல்ல விஷயங்கள் அனைத்துமே உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ இது போன்றவர்களிடம் நீ ஏமாந்து விடக்கூடாது. உன்னை அவர்கள் அழைக்க நினைக்கின்ற விஷயம் உனக்கு தெரியாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, எத்தனை நாளாக அவர்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீ அறிந்தும் அறியாதது போல் நின்று கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு நன்றாக தெரியும். எல்லாம் தெரிந்தும் நீதான் இந்த போராட்ட களத்தில் அங்கு தனிமையாக நின்று கொண்டிருக்கிறாய். எத்தனை பேர் வந்தாலும் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று என் குழந்தை வெறிகொண்டு நிற்கும்போது, இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன் தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்ச்சியால் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே விஷயத்தில் மட்டும் நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது. 1 உன்னுடைய பலவீனம், 2 உன்னுடைய முன்கோபம். ஏன் சில விஷயங்கள் உன் மனதிற்கு சரியாக படவில்லை என்றாலும், அது தோன்றிவிட்டது என்றால் உடனே உன்னுடைய முன்கோபம் உன்னால் வந்து நின்று விடுகிறது. நீ கோபப்பட்டு அங்கே பேசுகிற வார்த்தைகள் அங்கே உனக்கு எதிராக திரும்பும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்க அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அவர்கள் துணிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல சூழ்ச்சிகள் அங்கு பலரோடு சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் இருக்கின்ற சபையில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும், உன்னை கோபப்படுத்தி உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, ஒன்றில் மட்டும் நீ தெளிவாக இரு. யார் உன்னிடத்தில் இருந்து எந்த வார்த்தைகளையும் வாங்கிவிடாதபடி, எந்த இடத்தில் என்ன செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாதபடி நீ எப்போதும் தைரியமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கும், சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். எது வந்தாலும் நீ பயப்படாமல் அதை எதிர்நோக்கி பார்க்க வேண்டும் என் தங்கமே. வந்துவிட்டதே என்று துவண்டு போகாமல், சந்தோஷம் வந்துவிட்டது என்று அதிகபட்சத்து உச்சத்திற்கு செல்லாமல், இரண்டையும் சமமாக பார்த்தால் இந்த முன்கோபம் உன்னை விட்டு தானாக சென்றுவிடும். என்ன நடந்தாலும் அந்த நேரத்தில் 1 நிமிடம் நீ மௌனம், 1 நிமிடம் நாம் சிந்திப்போம் என்ற உன் முன்கோபத்திலிருந்து காப்பாற்றும் என் குழந்தையே. இந்த முன்கோபம் உன்னை சில நேரங்களில் உன்னுடைய பின்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த முன்கோபத்தினால் நீ பின்னே சென்று இருக்கின்றாய். இனிமேலும் இது போன்ற பின்னடைவுகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடக்கூடாது. நீ உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாகவும் சந்தோஷமாகவும் செய்ய வேண்டும். எந்தவித தீய எண்ணங்களும் இல்லாமல், மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களுக்கு கூட கோபப்படாமல், அதற்கு அவர்கள் செய்துவிட்டு போகிறார்கள் என்று நீ மௌனத்தோடு வா. அதற்குள் அவனுக்குரிய செய்வினைகளை அவனே அனுபவிப்பான் என்பதை நீ மனதிற்குள் தெளிவாக பதிய வைத்து கொண்டு உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும் நீ பயணித்து கொண்டே இரு என் தங்கமே. அமைதியும் நம்பிக்கையும் ஒரு சில நேரங்களில் நீ காட்கின்ற மௌனங்கள் உனக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை தவிர்ப்பதற்காக என்பதை நீ மறந்து விடாதே. நீ என்னுடைய பிள்ளை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். தைரியம் என்பது உனக்கு பிறவியிலேயே இருக்கின்றது. அதனால் என்னுடைய இது போன்ற செயல்களுக்கு எல்லாம் நான் மயங்க மாட்டேன்.
என்னுடைய வெற்றியை தழுவும் வரை நான் என்னுடைய இலக்கை அடைகின்ற லட்சிய பாதையில் மட்டுமே பயணித்து கொண்டிருப்பேன் என்று தைரியத்தோடு என் பிள்ளையாகிய நீ பயணித்து கொண்டே இருந்தால் போதும். வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதற்கு உன் அம்மா நான் துணையாக நிற்கின்றேன். அதற்கு உன்னுடைய முயற்சி மட்டுமே தேவை என்பதை என் குழந்தை நீ மனதிற்குள் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் தாயானவள் நான் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பதாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தாமல் உன் கோபத்தை உள்ளடக்கி வெற்றி பெற்று உன் தாயானவள் என் முன்னால் வந்து நிற்க வேண்டி என் குழந்தைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தங்கமே, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரி. உடனே உனக்காக என் இரு கரங்களை நீட்டி உனக்கு நிழலாக பின்தொடர்வேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.